முழு அரிசி இருக்கு பத்தியலா, அது வேகிறதுக்கு நேரம் ஆகும். அது 3 சவுண்டு கொடுக்கணும் குக்கர்ல. வடிக்கிறவங்களும் இருக்காங்க, கால நேரத்துல வடிக்க முடியாது. குருணை அரிசின்னு இருக்கு. அப்பெல்லாம் அந்த குருணை அரிசி எல்லாம் எப்படிப்பா இருந்தது? அது எப்படின்னா அரிசி வாங்க நெல்ல மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுக்கும் போது உமி தனியா அரிசி தனியா வரும். அதுல நொய்யும் நொய் அதை அப்படி புடைச்சு எடுக்கும்போது அது குருணையா வரும். அது சும்மா கஞ்சி கிஞ்சி காய்ச்சறதுக்கு வச்சுக்கிருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு கடையிலேயே குருணை அரிசியே 1-2 உடைச்சு வச்சிருக்காப்ப. என்னன்னா அது ஊற வைக்க வேண்டாங்க, அப்படியே கழுவி எவ்வளவு தண்ணி வைக்கணும்? 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் குருணை அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஆமா, 2 சவுண்ட் விட்டா போதும் குக்கர்ல. என்னோட குக்கர்ல டைம் சரி பண்ணுவேன், 10 நிமிஷம். அந்த ஸ்டீம் வந்த உடனே என்னுடைய குக்கருக்கு வந்து வெயிட் போடுவேன். வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். ரொம்ப அருமையா இருக்கு. தக்காளி சாதம், லெமன் சாதம், இந்த பொடியெல்லாம் கூட வச்சிருப்பேன். நான் புளியோதரை எல்லாம் செஞ்சிருப்பேன். அதை வேக வச்சு எடுத்து அந்த புளியோதரை பேஸ்ட் நான் ரெடிமேடாவே செஞ்சு வச்சிருப்பேன். அதெல்லாம் போட்டு கிளறி பசங்களுக்கு கொடுத்து காலையில பள்ளியிடம் போற பிள்ளைகளுக்கு, வேலைக்கு போறவங்க அதெல்லாம் போட்டு பட்டன் பண்ணி செஞ்சு எடுத்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும்.